அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட வெயிட்டேஜை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. நிஃப்டி ஃபேக்ட் ஷீட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நீங்கள் சும்மா கூகுளில் போட்டிங்கனாலே வந்துடும். இந்த லிங்கை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு மாதத்தோட எண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் இருக்கிற செக்டாரை பற்றியும் அதோட வெயிட்டேஜை பற்றியும் டாப் 10 ஸ்டாக்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதோட வெயிட்டேஜை பற்றியும் கீ இண்டிசஸை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் ஷீட்டில் இருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரி வந்து ரீபேலன்சிங் எப்படி பண்ணுறாங்க, எந்த மெத்தடாலஜி வச்சுருக்காங்க, எந்த 50 ஸ்டாக் இப்போ நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 50 ஸ்டாக்கில் எப்படி அந்த 50 ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான ரிவ்யூ அப்படிங்கிறது இருக்கும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 31 அன்றைக்கி வந்து இந்த நிஃப்டியோட புது ஃபேக்ட் ஷீட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பாருங்கள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் வெயிட்டேஜ் இருக்குது. 34% வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் வந்து ஃபினான்ஷியல்ஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது நிஃப்டியை இயக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட முடியும். ஃபாலோடு பை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து. ஆனால் அதோட வெயிட்டேஜ் பாருங்கள் வெறும் 14% தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 10%. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி வந்து 8%. அது கீழே பாருங்கள் ஆட்டோ 7%. அது கீழே 4%, 3% நிறைய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. பட் அதோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது அண்ட் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். உதாரணத்துக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீல் செக்டர்லாம் அதுக்குள்ளே தான் வரும். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வரும் 2% தான் வெயிட்டேஜ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகட்டும், ஆர் வந்து உங்களுக்கு வந்து டாடா ஸ்டீல் ஆகட்டும், அதெல்லாம் 5% 10% மேலே போனால் கூட உங்களுக்கு நிஃப்டியை பெருசாக பிடிச்சி இழுக்க முடியாது. ஆனால் வேறு ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்க ஒரு ஸ்டாக் ஏன்னா 35% வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ ஃபினான்ஷியல் செக்டர் வந்து பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு வைங்களேன், நிஃப்டி ஈஸியாக வந்து ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட் வந்து மேலே போக முடியும். அதுதான் வந்து இந்த வெயிட்டேஜுக்குள்ள முக்கியத்துவம். இது வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இங்கே பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, 12% வெயிட்டேஜாக இருக்குது. ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 8% வெயிட்டேஜோட இருக்குது. அப்போது இது ரெண்டு மட்டுமே பாருங்கள், இந்த 10 ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் சீட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 20% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அப்போது நிஃப்டியை ஏற்றி இறக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டாக் ஏறி இறங்கினாலே போதும், ஈஸியாக நிஃப்டியை வந்து ஏற்றி இறக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடவே நீங்கள் எஸ்பிஐ ஆக்சிஸ் இந்த 4 ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10ல் வருது. இது மட்டுமே 25% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது பேங்க் நிஃப்டியை வந்து ஏற்றி இறக்குறது மூலமாக ஈஸியாக நிஃப்டி மேனிப்புலேட் பண்ண முடியும். நிஃப்டி வந்து இப்போ எக்ஸ்பைரி டேக்கெலாம் ஒரு சின்ன ஒரு பெரிய மூவ் வரும் பார்த்திங்களா, காமா மூவ்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு 50 பாயிண்ட் ஏறும், டக்குன்னு ஒரு 50 பாயிண்ட் இறங்கும். இந்த மாதிரி மூவ்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மூலமாக ஆர் ஃபின் நிஃப்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மூலமாக வந்து பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பாருங்கள், டாப் ஒரு 5 ஸ்டாக் பாருங்கள், டாப் 4 ஸ்டாக் பாருங்கள், அது மட்டுமே 35% வெயிட்டேஜ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ் இந்த 4 ஸ்டாக்கை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது மூலமாகவே இங்கே பாருங்கள் 35% வெயிட்டேஜ் இருக்கிறதுனால ஈஸியாக நிஃப்டியை அப் டு 100 பாயிண்ட் வரைக்குமே கூட வந்து ஏற்றி இறக்க முடியும். ஸோ இதை வந்து தான் வந்து ஒவ்வொரு மாதமும் ரிவைஸ் பண்ணுவாங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற தகவல். ஸோ நிஃப்டியை வந்து இப்போ ஈஸியாக வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் இந்த 4 ஸ்டாக்கை வந்து வாங்கி விற்கிறது மூலமாக பை அண்ட் செல் டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமாக ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். உங்களுக்கு நேற்று நடந்த எக்ஸ்பைரியில் கூட உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் இதான் வந்து நேற்று நடந்த எக்ஸ்பைரி. இங்கே பாருங்கள், ஆரம்பத்துலேருந்தே வந்து பயங்கரமாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஐசிஐசி பேங்க் பாருங்கள், இது வந்து எக்ஸ்பைரி, இவன் வந்து அந்தளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலை. அப்போது இப்படி தான் இந்த 4 ஸ்டாக். ரிலையன்ஸ் பாருங்கள் மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு, ஏன்னா இவனை மேலே ஏற்றினா தான் நிஃப்டி வந்து ஃபர்தராக கீழே விழுகாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இன்ஃபோசிஸ் பாருங்கள், இன்ஃபோசிஸ் நேற்று எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை, வெறும் சைட்வேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்போது இந்த 4 ஸ்டாக்கை தான் இந்த எஃப்ஐஐ இருக்கிறாங்களா, எஃப்ஐஐ அப்புறம் டிஐஐ அப்புறம் வந்து ப்ராப் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிகள் காசு வச்சுருக்கிற ஆளுங்க இந்த 4 முக்கியமான ஸ்டாக்கை வந்து மேனேஜ் பண்ணி அதை வந்து பைசெல் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணி தான் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேக்ட்டுங்க. இது எக்ஸ்பைரி நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஹியூஜ் கிட்டத்தட்ட 200 கோடி அளவுக்கான ஒரு பைசெல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி மட்டும் நடந்திருக்கு. டெலிவரி ஆகிருக்கு. இன்ட்ராடேல பைசெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான நாட்கள் நடக்கிறத விட ஒரு அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கிறத ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது எவ்ரி வீக்கோட அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நடக்கும், ஆர் அதுக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை அன்னைக்கு நடக்கும். அப்போது அது ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கியோ விற்றோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக தங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி வந்து ஒரு ஃபேவராக முடியும் போது நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால எஃப்ஐஐ, ப்ராப் ட்ரேடர்ஸ், டிஐஐ இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாக் மூவ் ஆகிறது மூலமாக தான் நிஃப்டி 50 அப்படிங்கிறது மூவ் ஆகும். இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 117 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரேடிங்கில் பார்த்தாலும் அதே தான் வரும். அதில் பாருங்கள், M&M மட்டும் 170 பாயிண்ட் வந்து நிஃப்டியை கீழே இறக்கியிருக்கு.
அதே மாதிரி இங்கே பாருங்கள் மாருதி வந்து பார்த்தீங்கன்னா 117 பாயிண்ட் கீழே இறக்கிருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் 50 ஸ்டாக்ஸில். அதில் முக்கால்வாசி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. பிரிட்டானியா வந்து ஒரு 0.5 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கீழே இறக்கிருக்கு. அதுவே பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி நிஃப்டியை 39 பாயிண்ட் மேலே ஏற்றிருக்கு. ஈச்சர் மோட்டார் பாருங்கள், இதுவும் ஆட்டோ செக்டார் தான், M&M ஆட்டோ செக்டார் தான். ஈச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 74 பாயிண்ட் வந்து மேலே ஏற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜை பொறுத்து 50 ஸ்டாக்கும் வந்து பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவும் முடிக்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா 161 பாயிண்ட் வந்து இத்தனை ஸ்டாக்ஸ் 35 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 161 பாயிண்ட் கீழே இழுத்துருக்கு. 15 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 44 பாயிண்ட் தான் மேலே எடுத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது டோட்டலாக நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 117 பாயிண்ட் வந்து நிஃப்டி இன்றைக்கி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது நார்மலான நாளில் ஓகே. ஆனால் இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது, எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நடக்கிறது. ஆனால் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மேனிப்புலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை மட்டும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இது நிஃப்டிக்கு கூட பரவாயில்லைங்க, உங்களுக்கு வந்து 10% 12% தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ். இது அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு எடுத்திங்கன்னு வைங்களேன், HDFC ICICI பேங்க் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பண்ணாலே நம்ம கிட்டத்தட்ட 53% அளவுக்கு 52-53% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாக் வாங்கி விற்கிறது மூலமாகவே பேங்க் நிஃப்டி ஏற்றி இறக்க முடியும். அப்போது பேங்க் நிஃப்டியில் இந்த 2 ஸ்டாக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து விட்டிங்க அப்படின்னா கோட்டாக் தான், அது 10% தான். அப்போது இந்த 3 ஸ்டாக் மட்டுமே கிட்டத்தட்ட மோர் தென் 60% வெயிட்டேஜ் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த ஒரு பாயிண்டில் தான் நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு ரீட்டைல் பீப்புள் நினச்சா நிப்பாட்ட முடியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிகள் காசு வச்சிருக்கிற ஆளுங்களால் அதை பண்ண முடியும். அண்ட் இந்த எஃப்ஐஐலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மேனிப்புலேட் பண்ணி எவ்ரிடே வந்து ஆயிரக்கணக்கான கோடியில் இந்த எவ்ரிடே எக்ஸ்பைரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போது ஒவ்வொரு நாளுமே ஈஸியாக ஒரு 5 ஸ்டாக்கை மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த 5 ஸ்டாக்கை மட்டும் மேனிப்புலேட் பண்ணி இன்றைக்கி இதுதான் பொசிஷன், புதன்கிழமை மணிக்கு அந்த பொசிஷனை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க, இங்கே தான் முடியணுன்ட்டு. வியாழக்கிழமை மணிக்கு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க தனக்கு தேவையான ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் இந்த நிறைய காசு வச்சுருக்கவங்களுக்கு எவ்வளோ பெரிய எட்ஜ் அப்படிங்கிறது இருக்குன்னு பாருங்களேன். இந்த எட்ஜில் துளியும் கூட ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு கிடையவே கிடையாது. ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட காசை தான் அவங்க எடுத்துகிட்டே போகிறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு மண்புழுவை போட்டு வந்து மீனை பிடிக்கிறாங்கல்ல, அந்த மண்புழுவே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம காசை தான் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும் போது ஓகே இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது புரியும் போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க முடியும். இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி ஓகே இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அப்போ நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சது மூலமாக அந்த ஸ்டாக்கில் என்ன மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, டெலிவரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு லாஸ் பண்ணாமல் ஒரு அகைன்ஸ்ட் த டைரக்ஷன் போகாமல் நம்மளால் வந்து தற்காத்துக்க முடியும். அண்ட் இது இந்த மாதத்தோட நிலமை தாங்க. ஸோ ஜனவரி 31 ரிலீஸ் ஆன டேட்டா அப்படி இதுதான் வெயிட்டேஜ். அண்ட் அடுத்த மாதம் மேபி அதில் சின்ன சேஞ்சஸ் வரலாம். ஏன்னா ஒரு 6 மாதம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDFCயோட மெர்ஜருக்கு முன்னாடிலாம் ரிலையன்ஸ் தான் நம்பர் 1 இருக்கும், அதுக்கு தான் வந்து 12% மேலே வெயிட்டேஜ் இருந்துச்சு. TCSலாம் நம்பர் 2 இருந்துச்சுங்க, இப்போ வந்து அவன் பாருங்கள் 6வது இடத்து 7வது இடத்துக்கு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதம் அதோட கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்லையும் சரி வெயிட்டேஜ்லையும் சரி மாறுதல் அப்படிங்கிறது வரும். ஸோ மேபி நீங்கள் வந்து மந்த் எண்டில் போயிட்டு இந்த நிஃப்டி ஃபேக்ட் ஷீட்டை பார்த்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.